கண்ணீரை கடந்து வரும் மௌனம், கோபத்தை கடந்து வரும் நிதானம், அவமானத்தை கடந்து வரும் அறிவும் என்றும் நிலைத்து நிற்கும். கோபம், அவமானம், வெகுமானம் நமக்கு பல விதத்திலும் பல அனுபவத்திலும் கொடுக்கும் என்ற உணர்ச்சி பெருக்கோடு கோபத்தையும் அவமானத்தையும் தாங்கி நிதானத்தை இழக்காமல் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் நீங்கள் தான். இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு என்ன செய்யும்? 12 ராசியில் தலையான ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியெல்லாம் நமக்கு செய்யும் என்பதை நீங்கள் ரொம்ப ஆவலோடு நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மேசம் என்றால் தலைமை எடுத்து நடத்தக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தலைமை எடுத்து நடத்தக்கூடியது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது செவ்வாய், உங்கள் ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் அதிலே இருக்கார். ராசிநாதன் மேச ராசிலே இருக்கார். அப்போ மேச ராசியில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பார். அப்போ எந்த வகையில் கொடுப்பார்? நான் என்ன சொல்கிறேன், தலையாய கடமைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம். என்ன ராசி? நெருப்பு ராசி. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில். அதுக்கடுத்து என்ன ராசி? சர ராசி. அரசு சம்பந்தப்பட்ட தொழில். அப்போ வெளிநாட்டுக்கு போக ஒரு தொழில், வெளிநாட்டுக்கு உள்ளது. வெளிநாட்டு பக்கம் எங்கே வேணாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ராசி. சரசரசரம் என்ன போகுது? பாம்பு தான். எப்படா போகுது? சரசரன்னு போகுது தாத்தா சொல்கிறோம்ல. அப்போ சரராசி, நெருப்பு ராசி. ரியல் எஸ்டேட்டுனாலும் சரி, இல்லை பொறியியல் துறையினாலும் சரி, இல்லை டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவத்துறை இருந்தாலும் சரி, இல்லை வைத்தியத்துறை இருந்தாலும் சரி, நர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்வீப்பர் தொழிலாக இருந்தாலும் சரி, அதாவது சுத்தம் பண்ணக்கூடிய வணக்கத்துக்குரிய சுத்தப்படுத்தக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி. சூப்பர்னு சொல்லக்கூடாது, அவங்க தான் தெய்வம். அவங்க இல்லைன்னா சுத்தம் கிடையாது. நீரின்றி அமையாது. நீருக்கும் சுத்தம் செய்கிறவங்களுக்கு தான் முதல் காணிக்கை கொடுக்கணும். அப்படிப்பட்ட அவங்களுக்கும் சரி, காவல் அதை விட உயர்ந்தவங்க, காவலாளி, காவல்துறை அதை விட உயர்ந்தவங்க, எல்லாத்தையும் கட்டி காக்கிறது கடவுள் போல் இருக்கிறவங்க மருத்துவத்துறை. நிர்வாகம், வேகம், நெருப்பு சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட தீப்பெட்டி தொழில் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, எத்தனை துறைகள் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு ராசிக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது ராசிக்கு இருக்கான்னு பாருங்க. மேசராசினா உங்கள் வீட்டுக்கு மட்டும். மேசராசினா ராமசாமிக்கு மட்டும் இல்லை. மேசராசினா பொன்னுசாமிக்கு மட்டும் இல்லை, ஆனந்திக்கு இருக்கும்ல. மேசராசினா ஆனந்திக்கு இருக்கும்ல. மேசராசின்னா சரண்யாவுக்கும் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் பேர் 18 வயசுக்கு மேலே உங்களை பாருங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தாலும் நீங்கள் அந்த மேசராசிக்குரியதை எடுத்துக்கலாம். அப்போ மேசராசிக்குரிய கண்டிப்பாக குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது? உங்களுடைய ராசிக்கு ரொம்ப கவனமாக்குறீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு முதல்ல மேசராசிக்கு குரு 12ஆம் இடத்தை 9ஆம் வரை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை 9ஆம் வரை பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடத்தை 9ஆம் வரை பார்க்கும்போது என்னாகும்? 12ஆம் இடம் 9ஆம் பறவைன்னா மிக அற்புதமாக இருக்கும். 12ஆம் இடம் அயன சயன விரயம். உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வை தகப்பனுடைய சொத்து எல்லா வகையிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 8ஆம் இடம் 5ஆம் பார்வை. 8ஆம் உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடம் 5ஆம் பார்வை. 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கறது கடந்த காலத்தில் என்னென்ன கோர்ட்டில் என்னென்ன கேஸு, வம்பு வழக்கு, விபத்து, ஆபத்து, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி நேயர்கள். யாருக்கு? மேசராசிக்கு. அதுக்கடுத்தது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பார்த்தீங்களா, இது ரொம்ப அற்புதம். 10ஆம் இடத்தை, 10ங்கிறது கர்மாதிபதி, 10ங்கிறது தொழிலுக்குரிய இடம். அப்போ 10ஆம் இடத்தை கண்டிப்பாக 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறது. 7ங்கிறது மனைவி ஸ்தானம், 7ங்கிறது நண்பர்களுக்குரியது, 7ங்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ என்ன ஆகும்? திருமணம், வைபவம், குழந்தை,
புத்திரபாக்கியம், பார்ட்னர்ஷிப்னால நன்மைகள், பார்ட்னர்ஷிப்னால வருமானங்கள், பார்ட்னர்ஷிப்னால சில தொழில் டெவலப்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வரும். அப்போ குரு கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியவர். குரு எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியவர் தான் மேசராசிக்கு. ஏற்கனவே நட்பு கிரகம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, கடகத்துக்கு மிக அற்புதமாக உச்சத்துக்கு வர்றாரு. கடகராசியில் குரு உச்சத்தை பெறாரு. அப்போது உச்சம் பெறும்போது அது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அதாவது 4 ராசிக்கு ராஜயோகத்தையும் 4 ராசிக்கு வேறு யோகத்தையும் கொடுக்கறதாக நான் ஐயா சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. 4 ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கறதா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி, உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்கணம், அதையும் பார்க்கணும்ல. உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் என்ன லக்கணம், என்ன உங்களுக்கு என்ன ராசி, என்ன புத்தி ஓடுது, என்ன சூட்சமாக ஓடுது, தசா புத்தி அந்தரம் என்ன ஓடுது, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ராஜயோகம் சொல்லி 4 ராசிக்கு ராஜயோகம் சொன்னால் அது முடியாது. விருச்சகத்துக்கு ராஜயோகம் தான், மகரத்துக்கு ராஜயோகம் தான், கும்பத்துக்கு ராஜயோகம் தான், யார் இல்லைங்கிறா. ஆனால் எத்தனை யோக பலன் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார், அப்போ குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கார், எந்த சாரத்தில் இருக்கிறார், என்ன லக்கணம் பார்க்கணும்ல. அப்படி எல்லா வகையிலையும் எல்லா கோணங்களையும் எல்லா நிலையிலையும் பார்த்து கொண்டால் தான் இந்த குரு உங்களுக்கு மிக அபிரிதமான ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அந்த வகையிலே குரு லக்னத்தில் குரு உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு. அப்போ உச்சம் பெற்ற குரு மேஷத்துக்கு சிறப்பு, உச்சம் பெற்ற குரு கடகத்துக்கு சிறப்பு, உச்சம் பெற்ற குரு விருச்சிகத்துக்கு சிறப்பு, உச்சம் பெற்ற குரு மீனத்துக்கு சிறப்பு தான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. சிறப்புன்னா பார்வைக்கு நான் சொல்லலை நேயர்களே, அதாவது த குட் ரிலேட்டிவிட்டி அதுதான் முக்கியம். குட் ரிலேட்டிவிட்டி மகரத்தை கூட தான் பார்த்தாரு, மகரத்தை 7ஆம் பார்வை தான் பார்க்குறாரு. அவர் ரிலேட்டிவிட்டியாக இருக்க முடியுமா? ஏன்னா சனியினுடைய வீடு இல்லையா, அது பகை வீடு. ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க இந்த மகரத்தை பார்ப்பதை விட விருச்சிகத்தை பார்ப்பதும் மீனத்தை பார்ப்பதும் மிக மிக சிறப்பு. ஏன்னா நட்பு கிரகம் ஒன்றோடு ஒன்று. பாரு ஒன்று சேர்ந்துட்டாங்க, பங்காளி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இவன் பூரா ஒன்று சேர்ந்துட்டாங்க, என்ன ஆக போனது இல்லைடா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. சேர்க்கை முக்கியம். ஒரு மனிதனுடைய சேர்க்கை முக்கியம். ஆகாயத்திலேருந்து இயற்கை மலையை அன்னை மலையை பொழிகிறாள். சாக்கடையில் பொழியும்போது சாக்கடையாக போகுது, ஆற்றுல போகும்போது ஆற்றுல சரலாக போகுது, கடலுக்கு போகும்போது உப்பாக போகுது. அப்போ எதோடு சேருதோ அந்த குணத்தை தான் கொடுக்கும், எதோடு சேருதோ அந்த குணத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு மேசராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு நல்ல இடத்த பார்க்குறார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடத்தை 9ஆம் பேரை பார்க்குறது மிக சிறப்பு. 8ஆம் இடத்துல எந்த வம்பு வழக்கு கோர்ட்டு டைவர்ஸ் கேஸ் எல்லாமே குறிப்பிடுச்சுல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். 10ஆம் இடத்தை 7ஆம் பேர் டைவர்ஸ் முடிஞ்சு வச்சுன்னா அடுத்து ஏதாவது பண்ணத்தானே வேணும், சும்மா இருக்க முடியாதுல்ல. எங்களை மாதிரி 70-80 வயசு ஆகும்போது நீங்கள் எப்படி சும்மா எங்களுக்கு துணைக்கு மாதிரி உங்களுக்கு துணைக்கு வேணும்னு கேட்பீங்களா நேயர்கள். அதனால் மேசராசிக்கு 7.5 நடக்குது. வயசை பார்த்துக்கோங்க. இந்த 7.5 வயசை பார்த்துக்கோங்க. 7.5 உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க. சந்திர திசையில் ராகு கேது சனி நடக்கக்கூடாது நேயர்கள். மேச ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, மீன ராசிக்கு தயவு செய்து பாதம் தொட்டு பணிகிற உண்மையைத்தான் சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்கலங்க. அதாவது சந்திரன்கிறது உடலை பற்றி கூறியது. சந்திரனும் ராகும் சேர்ந்தால் மனசை கெடுத்துரும். சந்திரனும் கேதும் சேர்ந்தால் எதை கெடுக்குதுன்னே தெரியாது. சந்திரனும் சனியும் சேர்ந்தால் நோயை கொடுத்துரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் டேஞ்சர், சந்திரனோட கேது சேர்ந்தாலும் டேஞ்சர், சந்திரனோடது சனி சேர்ந்தாலும் டேஞ்சர். இது ஒரு பார்ட்டு. அதே மாதிரி குரு, இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம பேசுகிறோம். குரு திசையில் புதன் பற்றி, புதன் திசையில் குரு பற்றி வந்தால் தயவுசெய்து நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் குறிப்பாக குடும்பத்தில், குழந்தைகளிடத்தில், பொருளாதாரத்தில், பணத்தில் மிக மிக கவனமாக இருக்குமாறு பணிவோடு உங்களை நேயர்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா உண்மையை, அந்த உண்மையினுடைய தாக்கத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். 4 ராசிக்கு ராஜயோகம் சக்கரத்தம் சொல்லிட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகாது. கேமரா கிடச்சிருச்சு எது வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. அது தர்மம் இல்லை, அது நீதி இல்லை. ஆனால்
உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன திசை பற்றி நடக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். விருச்சிக லக்கணமாக எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்கணமாக எடுத்துக்கோங்க. 8க்குரிய புதன், 8க்கும் 11க்குரிய புதன் இருக்கிறான். அப்போ 8க்கும் உண்மை இருந்தால் என்ன சொல்லுங்களேன்னா திட்டுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. 8க்கும் 11க்குரிய புதன். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு அவன் பாவி. அப்போ விருச்சிகத்துக்கு இப்போ குரு, உங்களுக்கு குரு பயிற்சி குரு வந்துருச்சுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ குரு திசையில் புதன் பற்றி என்ன ஆகும், 8க்கும் 11க்குரியவன் நடக்கும்போது என்ன ஆகும், உங்களை தலைகீழ ஆக்கிறோம். இல்லைங்கய்யா எல்லாரும் குரு பயிற்சியில் பெருசாக தயவுசெய்து கேட்காதீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்துக்குரிய பாவி புதன், விருச்சிக லக்கணாதிபதி செவ்வாய், இவன் பலசாலி, அவன் புத்திசாலி. மிக கவனமாக இருப்பது அவசியம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இப்போ குடும்பத்தை சொல்லியாச்சு, தொழில் சொல்லியாச்சு, நட்சத்திர அதிபதி சொல்லியாச்சு, என்னென்ன கோர்ட்டு கேஸ்லேருந்து என்னென்ன உங்களுக்கு வருதுன்னு சொல்லியாச்சு, இருதார அமைப்புன்னு சொல்லியாச்சு. அடுத்து இது எல்லாத்தையும் எது மூலம் வெற்றியை கொண்டு வரணும், பிரார்த்தனை மூலம் வெற்றியை கொண்டு வரணும். பிரார்த்தனை மூலம் தான் நம்ம வெற்றியை கொண்டு வரணும். அசுபதி நட்சத்திரக்காரவங்க பிள்ளையாரை கும்பிடுங்க, சரஸ்வதியை கும்பிடுங்க, ஹயக்கிரவரை கும்பிடுங்க. பரணி நட்சத்திரக்காரவங்க துர்க்கையை கும்பிடுங்க, அம்மனை கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். அஸ்வினி பரணி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க திருநள்ளாறு ஒரு தடவை போங்க. பரணி நட்சத்திரக்காரவங்க திருவாலங்காடு ஒரு தடவை போங்க. அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அறிவர்கள் முருகப்பெருமான் கோவில் எங்கே இருந்தாலும் கும்பிடுங்க, அக்னீஸ்வரர் கும்பிடுங்க. அக்னி லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அக்னி லிங்கம்னு நான் அது 8 லிங்கம் அஷ்டலிங்கத்தில் அக்னி லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. பாலும் மஞ்சத்தூளும் சேர்ந்து பச்சை கற்பூரம் ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா அபிஷேகம் பண்ணி மனங்குளிர காலுங்க. கண்டிப்பாங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.